Hello students. இன்னைக்கு data structures and computer algorithm subjectல நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா binary search in linear array. இது யூனிட் 1 செஷன் 7.2. இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா linear array நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுல linear search போன செஷன்ல பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து binary search. இந்த search வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு search தான். என்ன அப்படின்னா இப்போ நீங்க ஒரு புக்ல ஒரு பேஜை வந்து நம்ம தேடி எடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி தேடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த பைனரி சர்ச் மெத்தட். நம்ம கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ்ல இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிவைட் அண்ட் கான்குவர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இப்போ நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த செஷனோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செஷனோட எண்ட்ல உங்களுக்கு பைனரி சர்ச்சை எப்படி பண்றது ஒரு லீனியர் அரேல அப்படிங்கிறது வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, வாங்க செஷனுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பைனரி சர்ச்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஜிப் ஃபைல தான் முதல்ல பார்க்க போறோம். இந்த கீழே இருக்கிறது வந்து லீனியர் சர்ச்க்குரிய எக்ஸாம்பிள், மேல இருக்கிறது வந்து பைனரி சர்ச்க்குரிய எக்ஸாம்பிள். ஓகேவா, இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ டார்கெட் எலமெண்ட் நம்ம என்ன தேடி எடுக்கணும் அப்படின்னா வேல்யூ வந்து 9 அப்படிங்கிற வேல்யூ தான் நம்ம தேடி எடுக்கணும் ரெண்டத்துலயுமே. அப்ப எந்த சர்ச் பண்ணா நம்ம ஈஸியா அந்த வேல்யூவை எடுக்க முடியும் அப்படிங்கறத இந்த கம்பேரிசன் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா லீனியர் சர்ச் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. என்ன பண்ணுவோம், நம்ம டார்கெட் வேல்யூ நம்ம ஐட்டம் டு பி சர்ச்டு வந்து 9 இங்க. அப்ப என்ன பண்ணுவோம்னா அந்த 9ன்ற வேல்யூவையும் அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் செக் பண்ணுவோம். அது ஈக்குவலா இல்ல அப்படின்னா ரெண்டாவது எலமெண்ட்டுக்கு போவோம், அங்க இருக்க வேல்யூவை செக் பண்ணுவோம். அதுவும் ஈக்குவலா இல்லைன்னா அடுத்த எலமெண்ட் போயிட்டே இருப்போம். சீக்வென்ஷியலா சர்ச் பண்ணிக்கிட்டே போவோம். அதுதான் லீனியர் சர்ச் இல்லையா. இப்ப இதுக்கும் பைனரி சர்ச்சுக்கும் என்ன பண்றாங்க அப்படின்றது பாருங்க. பைனரி சர்ச்ல வந்து என்ன செய்வாங்கன்னா இப்ப தேடுற எலமெண்ட் வந்து 9 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா. அப்ப என்ன செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்ப்பாங்க. அதுல மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்பாங்க. டிவைட் அண்ட் கான்குவர்னு சொல்லுவாங்க. இதை மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்பாங்க. மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு மிட் பாயிண்ட்டுக்கு வேல்யூக்கு வந்து நீங்க தேடுற வேல்யூ வந்து மிட் பாயிண்ட்டை விட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு மிட் பாயிண்ட்டை விட அதிகமா இருந்தது அப்படின்னா ஒரு ஹாஃப் பார்ட்டை அப்படியே ஃபுல்லா விட்டுருவாங்க. அந்த அதிகமா இருக்க அந்த போர்ஷன்ல மட்டும் தேடுவாங்க. அதுக்கப்புறமும் திரும்ப அதுக்குள்ள நடுவில் வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்பாங்க. அதுல கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வேல்யூவை வந்து ஈஸியா உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிடுவாங்க. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு புக் இருக்கு, 100 பேஜ் இருக்கு அந்த புக்ல. இப்ப நீங்க 75 அப்படின்ற பேஜை வந்து எடுக்கணும் அப்படின்னா என்ன செய்வீங்க, ஃபர்ஸ்ட் வந்து அந்த புக்கை நம்ம நார்மலா ரேண்டமா தானே ஓபன் பண்ணுவோம். ரேண்டமா ஓபன் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு 45 அப்படிங்கிற பேஜ் நம்பர் வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க, 45க்கு அப்புறம் தான் 75 வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் 45 பேஜை வந்து நீங்க பார்க்கவே மாட்டீங்க இல்லையா. இப்ப அதுக்கப்புறம் 45ல இருந்து நீங்க அடுத்து திரும்பவும் ரேண்டமா ஓபன் பண்ணுவீங்க. ஓபன் பண்ணும்போது அது 19 போயிடுச்சு அப்படின்னா என்ன செய்வீங்க, 90க்கு கம்மியா தான் 75 இருக்கு. அப்ப 90 to 100ஐயும் நீங்க தேட மாட்டீங்க. அப்ப இப்ப உங்களோட சர்ச்சிங் லொகேஷன் பாத்தீங்கன்னா 45 to 90 இருக்கும். அதுக்குள்ள நடுவுல பாப்பீங்க, ரேண்டமா எடுப்பீங்க. அந்த நேரத்துல வந்து 17 வருது அப்படின்னா 45 to 70 விட்டுருவீங்க. திரும்ப 70 to 90 மட்டும் தான் பாப்பீங்க இல்லையா. இப்போ உங்களோட கம்பேரிசன் பாத்தீங்க அப்படின்னா பாதிக்கு மேல கம்மியாயிருக்கும். அதாவது நீங்க ஒரு இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிஞ்சிட்டு இருக்க இந்த எக்ஸாம்பிளே பாருங்க. இங்க லீனியர் சர்ச்ல வந்து 9 கம்பேரிசன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த நீங்க தேடுற வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இதே மாதிரி பைனரி சர்ச்ல பாத்தீங்கன்னா வெறும் 3 கம்பேரிசன்ஸ்லயே வந்து அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க சீக்கிரமா. என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இப்ப வந்து ஆக்சுவலா நான் லாஜிக்கா சொல்றேன். 9 எலமெண்ட்ஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்பாங்க. இதுல மிட் பாயிண்ட் வந்து 5. இப்ப திரும்ப வரட்டும், நான் ஃபர்ஸ்ட்ல அதே சொல்றேன். மொத்த வேல்யூல மிட் பாயிண்ட் வந்து 5. அப்ப இந்த 4ஐயும் விட்டுருவாங்க. அடுத்து இதுல மிட் பாயிண்ட் 7. அப்ப இந்த 2 விட்டுருவாங்க. அடுத்து இதுல மிட் பாயிண்ட் வந்து 8. அடுத்து இதை விட்டுருவாங்க. அடுத்து 9. அப்ப மொத்தமே ஒரு 3 கம்பேரிசன்ஸ்லயே உங்களுக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஆனா லீனியர் சர்ச் இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்கு 9. அப்ப லீனியர் சர்ச்சை கம்பேர் பண்ணும்போது பைனரி சர்ச் வந்து ஃபாஸ்டா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதுல இவங்க சொல்ல வர விஷயம். இப்ப இதுக்கு நான் இன்னொரு ஜிப் ஃபைல் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் பார்ப்போம். அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்ப இந்த ஜிப் ஃபைல்ல என்ன இருக்குன்றத பார்ப்போம். இப்ப உங்க தேடுற எலிமெண்ட் வந்து 5. ஓகேவா,
இப்போ இதில் என்ன செய்ய போகிறாங்கன்னு பாருங்கள். மொத்தம் 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. 9 எலமெண்ட்ஸில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 0 + 9 டோட்டல் வேல்யூ 0 + 9 டிவைடட் பை 2. அப்போ 5 வரும். 5 வந்து லெஸ் தென் 7. அப்போ ரைட் ஹாஃப் ஃபுல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் இருக்கிற எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, திரும்ப அதில் சென்டர் பார்க்கணும். அப்போ 0 + 3/2 1 வரும். அப்போ 1 தான் மிட் பாயிண்ட்டு. இப்போ 5 வந்து கிரேட்டர் தென் 3 அப்படிங்கும்போது லெஃப்ட்டை வந்து விட்டுருவாங்க. லெஃப்ட் போர்ஷன் வந்து வராது. இப்போ 4ம் 5ம் தான். இப்போ இதுக்கு வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்பாங்க. மிட் பாயிண்ட் வந்து 2. அப்போ கம்பேர் பண்ணுவாங்க 5ஐயும் 4ஐயும். 5 வந்து பெருசு, அப்போ லெஃப்ட்டை விட்டுருவாங்க. டிஸ்கார்ட் லெஃப்ட் ஹாஃப். அடுத்து நம்ம தேடுற எலிமெண்ட் வந்து 5. ஓகேவா? நான் இதை இன்னொருக்கா கூட சொல்கிறேன். நியூ மிடில் பொசிஷன் அதே வேல்யூ தான் எடுப்பாங்க. 3 + 3. அரே பொசிஷன் வேல்யூ வந்து 5, இண்டெக்ஸ் வந்து 3. இதுதான் அவுட்புட். நான் திரும்பவும் சொல்கிறேன், 5ன்றது தான் தேடப்படுற டேர்ம். அப்போ டோட்டல் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ டிவைட் பை 2. அப்போ இங்கே இதுதான் மிட் பாயிண்ட் 7ன்றது. அப்போ 5 வந்து சின்னதாக இருக்கிறதுனால 7க்கு மேலே இருக்கிற புறாத்தையும் நம்ம விட்டுருவோம். விட்டுட்டாங்க. இப்போ இதில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். 0வும் 3யும் தான் இண்டெக்ஸ். ப்ளஸ் 3 டிவைட் பை 2. மிட் பாயிண்ட் வந்து 1. அப்போ 5ஐயும் 3யும் செக் பண்ணி பார்க்கணும். 5 வந்து பெருசு, அப்போ லெஃப்ட் ஹாஃபை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் 2 + 3/2. மிட் பாயிண்ட் வந்து 2. இப்போ 4ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. 5 பெருசு, அப்போ லெஃப்ட் ஹாஃபை விட்டுருவாங்க. இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது 5 மட்டும்தான். அதுதான் அதுக்கு மிட் பாயிண்ட் பார்த்தோம்னா 3 + 3/2 3 தான். அப்போ அதுதான் வந்து நம்மளுக்கு தேடப்படுற டேர்ம். ஓகேவா? இதுதான் வந்து பைனரி சர்ச். நீங்கள் புக்கில் நம்ம நார்மலாக பேஜ் நம்பர் எப்படி தேடுறோமோ அந்த லாஜிக் தான். ஓகேவா? மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். லீனியர் சர்ச் மாதிரி கிடையாது. அதே மாதிரி இதுக்கு இந்த பிரின்சிபலுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் அண்ட் கான்குவர். அதாவது கூட்டத்தை வந்து தனித்தனியாக பிரித்து அது மூலமாக ஜெயிக்கிறது. அதுதான் வந்து டிவைட் அண்ட் கான்குவர் மெத்தட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பாதி வந்து விட்டுறோம்ல எல்லாத்தையுமே. அதுதான் அந்த இதை சொல்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 0 to 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ டிவைட் பை 2. அதாவது 0 தான் லோ, இங்கே ஹை வந்து 9 இல்லையா? அப்போ 9 - 0 9 டிவைட் பை 2. அப்போ 4.5ன்னு வரும். இன்டிஜர் தான் நம்ம எடுக்கணும். அப்போ மிட் வேல்யூ வந்து 4. 4 இஸ் த மிட் ஆஃப் அன் அரே. 4ன்றது இண்டெக்ஸ் இங்கே. ஓகேவா? அப்போ இந்த 4ல் இருக்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு மிட் பாயிண்ட் 27. அப்போ 27ஐயும் நம்ம தேடுற வேல்யூ என்னது 31. அப்போ 27ஐயும் 31ஐயும் கம்பேர் பண்ணணும். 27 வந்து சின்ன நம்பர், லெஸ் தென் 31 இல்லையா? பெருசா 27க்கு பெருசாக தான் 31 இருக்கு. இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. இதில் கண்டிஷன் என்னவா இருக்கணும் பைனரி சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரே வந்து கண்டிப்பாக ஒரு சார்ட்டட் அரேவா இருக்கணும். அதாவது சார்ட்டட் அரேவா, சார்ட்டட்னா ஏற்கனவே அது அரேஞ்ச் ஆகி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் அதை பண்ண முடியும். ஏன்னா நாம பாதி வந்து இப்போ புக்கில் நம்பர்ஸ் எல்லாம் ஷார்ட் ஆகி தானே இருக்கும். ஷார்ட்னா அரேஞ்ச் ஆகி தான் இருக்கும். அந்த நேரத்தில் ஷார்ட் ஆகி இருந்தால் தான் நீங்கள் ஒரு பக்கத்தில் இருக்க ஃபுல் போர்ஷனே விட முடியும். இப்போ 27 நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். 27 லெஸ் தென் 31 நம்ம தேடுற வேல்யூ 31. அப்படிங்கும்போது இதுக்கு கண்டிப்பாக ரைட் சைடில் தான் அது இருக்கணும். லெஃப்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த 4 வேல்யூவையும் நீங்கள் விட்டுருவீங்க. ஓகேவா? 4. சப்போஸ் இந்த மிட் பாயிண்ட் வேல்யூவையும் நம்ம சேர்த்து தான் அடுத்து எடுப்போம். இப்போ 27 31 கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து 31 வந்து பெருசாக இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹாஃபை விட்டுருவோம். ரைட் போர்ஷன் மட்டும்தான் பார்ப்போம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மொத்த அந்த மிட் வேல்யூலேருந்து லெஃப்டில் இருக்க பூராத்தையும் விட்டுட்டாங்க. இப்போ 31. இப்போ இதில் வந்து நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் வந்து 5ஐயும் 9ஐயும் 5 + 9 டிவைட் பை 2. அப்போ அதுக்கு உண்டான வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா மிட் வேல்யூ வந்து நியூ மிட் வந்து 7. 7ன்றது தான் நியூ மிட் வேல்யூ. 5 + 9 டிவைட் பை 2. அப்போ அதுக்கு உண்டான மிட் வேல்யூ 7ன்னு வந்திருக்கு. அப்போ 7th லொக்கேஷனில் 35ன்னு இருக்கு. அப்போ 35ஐயும் எதையும் செக் பண்ணி பார்ப்பாங்கன்னா 31ஐயும் செக் பண்ணுவாங்க. நம்ம தேடுற வேல்யூவை 31 தான். அப்படிங்கும்போது 31ஓட லொக்கேஷனை டார்கெட் வேல்யூவா நம்மளுக்கு எடுத்து சொல்லிடுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து இது பண்ணுறது. டேரெக்டாகவே அது அப்படி தான் வரும். இங்கே வந்து திரும்பவும் அந்த ப்ரொசீஜர்களாகவே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க புரிகிறதுக்காக.
31 35 கம்பேர் பண்றாங்க. திரும்ப பார்த்துட்டு அதுல மிட் வேல்யூ எடுக்கிறாங்க. அப்ப மிட் வேல்யூ எடுத்துட்டு அந்த மிட் வேல்யூ வச்சு என்ன செய்யறாங்கன்னா எது 31 எது 33 அப்படின்றத வச்சு கம்பேர் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பைனரி சர்ச். இந்த பைனரி சர்ச்ல நம்ம என்ன செய்யறோம், லோயர் வேல்யூ மிடில் வேல்யூ மிட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறீங்க. மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு லெஃப்ட்ல போறதா ரைட்ல போறதான்னு முடிவு எடுக்கிறாங்க. அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கு உண்டான கோடிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா while x not found, xன்றது தான் நம்ம வேல்யூ டு பி சர்ச்டு. இந்த கோடிங்கையும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஏன்றது வந்து சார்ட்டட் அரே, என்னன்றது வந்து சைஸ் ஆஃப் அன் அரே, எக்ஸ் வந்து நம்ம என்ன வேல்யூ தேட போறோமோ அது, லோயர் பவுண்ட் வந்து இனிஷியலா 1, அப்பர் பவுண்ட் வந்து என்னன்றது வந்து சைஸ் ஆஃப் அன் அரே. இப்போ எக்ஸ் வந்து நம்ம தேடுற வேல்யூ, எக்ஸ் வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்னா இஃப் அப்பர் பவுண்ட் லெஸ் தென் லோயர் பவுண்ட். அப்பர் பவுண்ட் வந்து சின்னதா இருக்கு, லோயர் பவுண்ட் வந்து பெருசா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த நேரத்துல எக்ஸிட் வெளியே வந்துருவீங்க, எக்ஸ் வந்து இல்லை அப்படின்றத சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற கேஸ்ல வந்து என்ன செய்வாங்கன்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்பாங்க. மிட் பாயிண்ட் ஃபார்முலா நம்ம சொல்லிட்டோம். அதாவது லோயர் வேல்யூ பிளஸ் அப்பர் மைனஸ் லோயர் டிவைடட் பை 2. இதுல மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு மிட் பாயிண்டோட வேல்யூவையும், அதாவது இது வந்து லொகேஷன் எடுத்துட்டு வரும். ஏ ஆஃப் மிட் பாயிண்ட்னா மிட் பாயிண்ட் நீங்க கண்டுபிடிச்சதுல அந்த அரேல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவையும் நீங்க தேடுற அந்த எக்ஸ்ன்ற வேல்யூவையும் இந்த இருக்குல்ல இதையும் கம்பேர் பண்ணுவீங்க. கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து லெஸ் தென் ஆயிருக்கு, அதாவது எக்ஸை விட மிட் பாயிண்ட் வந்து சின்னதா இருக்கு அப்படின்னா என்ன செய்யறாங்க, லோயர் பவுண்டு ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் பிளஸ் 1. இது எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த இது செட் பண்ணணும்ல, அதாவது இப்ப நம்மளுக்கு இந்த லோயர் பவுண்ட் வேல்யூ வந்து இங்க நம்ம மிட் பாயிண்ட் வந்து 4. அப்ப லோயர் பவுண்ட் வேல்யூ அடுத்த தடவை போகும்போது என்ன ஆகும்னா அந்த 4 நம்ம விட்டுறணும். இதுதான் பார்க்கணும், இந்த 5 தான் பார்க்கணும் இல்லையா. அதனால மிட் பாயிண்ட் 1 வந்து என்ன பண்றாங்கன்னா இதுதான் லோ. நம்ம ரெண்டாவது தடவை கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தோம், 5 + 9 டிவைடட் பை 2 தான் போட்டிருந்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ 5 +னா இதுதான் லோ, இது வந்து அப்பர் பவுண்ட். அப்ப அதனாலதான் வந்து லோயர் பவுண்டை வந்து செட் பண்றாங்க அவங்க கோடிங்ல வந்து லோயர் பவுண்ட் இதுதான் அப்படிங்கிறத செட் பண்றாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா மிட் பாயிண்ட் பிளஸ் 1. அதே இது சப்போஸ் பெருசா இருந்தது அப்படின்னா நம்ம ரைட் சைட்ல இருக்கிறத விடணும். அப்ப அப்பர் பவுண்ட் வந்து மிட் பாயிண்ட் -1. நம்மளுக்கு 31க்கு முன்னாடி வந்து ரைட் சைட்ல இருக்கிறத விட்டுறணும்ல, அப்ப மிட் பாயிண்ட் வந்து -1 செட் பண்றாங்க. இல்ல ஏ ஆஃப் வேல்யூவும் நீங்க தேடுற எக்ஸோட வேல்யூவும் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ் வேல்யூவை அப்படியே ஃபவுண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த லொகேஷனையும் மிட் பாயிண்ட்டையும் அப்படியே டிஸ்பிளே பண்றாங்க. இதுதான் வந்து பைனரி சர்ச். பைனரி சர்ச்சுக்கு உண்டான கோடிங் வந்து இதுதான். உங்க புக்லையும் இதே விஷயம் தான் எழுதியிருப்பாங்க. அல்காரிதம் இப்போ நம்ம என்ன சொன்னோமோ அதே வேல்யூ தான் இருக்கும். நம்ம வேல்யூ டு பி சர்ச்டு வந்து ஐட்டம்னு வச்சிருக்காங்க. டேட்டா ஆஃப் மிட் வேல்யூ, மிட் வேல்யூவை விட, அதாவது மிட் வேல்யூல நீங்க பாக்குற வேல்யூவை விட நீங்க தேடுற வேல்யூ சின்னதா இருந்தது அப்படின்னா நீங்க லெஃப்ட்ல போகணும். இல்ல பெருசா இருக்குன்னா நீங்க ரைட்ல போகணும். அதுக்காக தான் மிட் -1 மிட் +1. உங்களுக்கு இது எதுக்கு இத்தனை இது நான் காமிக்கிறேன் அப்படின்னா நீங்க உங்களுக்கு அல்காரிதம் எதுல ஈஸியா இருக்குன்னு ஃபீல் ஆகுதோ நீங்க அதை வச்சு படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோடிங்கும் காமிக்கிறேன். இங்க இருக்க அல்காரிதம் அந்த லாஜிக் உண்டான ஒரு சிப் ஃபைல் எல்லாமே பாக்குறேன். மிட் பாயிண்ட்டுக்கு உண்டான வேல்யூவையும் வந்து நம்ம ஃபார்முலா எடுக்கிறோம். அந்த ஃபார்முலா வேல்யூ அதுதான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி தான்ப்பா, ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. உங்களுக்கு இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன்ல அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.